இங்க பாருங்க பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 5000 rupees. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 years கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடப்படுறாங்க. சரியா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power n. இதுதான் ஃபார்முலா. சரியா? சோ இதுல நமக்கு அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு P என்னப்பா கொடுத்துருக்காங்க 5000. சரியா? அடுத்து 1 plus R by 100. R ஓட வேல்யூ என்னப்பா 12 divided by 100. அடுத்து என்ன வரும்? பவர்ல 2. கிளியரா? சோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு, கலப்பு பின்னமா இருக்கு, பின்னமா மாத்தணும் இல்லையா? சோ இப்ப 5000 இன்டு 100 எப்படிப்பா மாத்தணும்? 100 இன்டு 1 பெருக்கணும், பிளஸ் வந்து இங்க மேல கூட்டிக்கணும். சோ 100 இன்டு 1 100, 100 பிளஸ் 12 112, 112 பை 100 வரும். இங்க மேல ஸ்கொயர் இருக்கனால 2 தடவை எழுதிக்கிறோம். 112 பை 100 அப்படின்னு 2 தடவை எழுதிக்கிறோம். சரியா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2 ஜீரோ இங்க கேன்சல் பண்ணிடலாம், இங்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்கு? 4 5 5, 2 5 10 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து என்னப்பா 4 2 2, 5 2 10, 6 2 12. அப்ப இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிட வேண்டியதா? என்ன இருக்கு நம்பர்? 56 இன்டு 112 இருக்கு. கரெக்டா? 56 இன்டு 112 மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்னப்பா வரும்? அமௌண்ட் சொல்லுங்க. ஐம்பத்தி ஆறு இன்டு 112 72. 6272 கரெக்ட். சரிங்களா? சோ ரூபாய் 6272. இது என்னப்பா 6272 தான் அமௌண்ட். பட் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின்ல? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சிஐ கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் வட்டி அப்படிங்கிறது மொத்தமா உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அசல் கழிக்கணும். ஸோ கழிச்ச ஆன்சர் கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 6272 இருந்து 5000 கழிச்சிடணும். கழிச்சா என்னப்பா வரும்? 1272 ரூபாய். கிளியரா? இதுதான் ஃபார்முலால நீங்க சால்வ் பண்ணுவீங்க. கரெக்டாப்பா? சரி, இன்னும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்ததா பெர்சன்டேஜ்ல நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதையும் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா இல்லாம எப்படி? நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லிருக்கோம்? வருஷத்துக்கு 12% கொடுதாப்பா? அப்படிதானே கொடுத்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்தாங்க? 12%. 2 இயர்ஸ்க்கு தானே? ஆமா சார். அப்ப 2 தடவை கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்ப ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? வட்டினா கூட தான் செய்யும். அப்ப +12 அடுத்த வருஷத்துக்கு +12. இப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் வித் சிம்பிளோட ஆட் பண்ணணும். கூட்டம் என்ன வரும்? 12 + 12 24. ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? பிளஸ் இன்டு பிளஸ். பிளஸ் முன்னாடி இருக்கக்கூடிய சிம்பிளை மல்டிபிள் பண்ணணும். பிளஸ் இன்டு பிளஸ் என்ன வரும்? பிளஸ். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பை 100. 12 இன்டு 12 என்னப்பா? 12 ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா? 224. 144. 144. பெருக்கி சொல்லக்கூடாதுப்பா, கடகடன்னு சொல்லணும். சரியா? ஸ்கொயர் டேபிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அப்படியே வந்துடணும்ப்பா, ஃப்ளோல வரணும். டெய்லி நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோல வந்துடும். 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49 8 ஸ்கொயர் 64 9 ஸ்கொயர் 81 10 ஸ்கொயர் 100 11 ஸ்கொயர் 121 12 ஸ்கொயர் 144 13 ஸ்கொயர் 169 14 ஸ்கொயர் 196 15 ஸ்கொயர் 225 16 ஸ்கொயர் 256 17 ஸ்கொயர் 289 18 ஸ்கொயர் 324 19 ஸ்கொயர் 361 20 ஸ்கொயர் 400. இது மாதிரி 30 வரைக்கும் சொல்லிடணும் கடகடன் டெய்லி. அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். நிறைய சம்ல வந்து சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஏற்கனவே சொல்லி நந்தினி சொல்லுவீங்களா? தெரியும்ல உங்களுக்குலாம்? அப்புறம் ஏன் டக்குன்னு சொல்லிடணும்? சரியா? 144. ஓகே, கேட்கல எனக்கு. சரியா? ஸோ அப்போ 144 12 இன்ட்டு 12 144 வந்துடும். சரியா? 144 டிவைட் பை 100. அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? 1.44. ஸோ மொத்தமாக அதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ண என்னப்பா வரும்? 24 + 1.44 அப்போ என்ன வரும்? 25.44. என்னப்பா 25.44ங்கிறது என்னது? பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அமௌண்ட்ல இருந்து? 5000த்துல இருந்து. அப்ப இனிஷியலா 100% அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா? 100% அப்படிங்கிறது 5000 அப்படின்னா, சரியா? அப்போ வந்து
125.44 அப்படிங்கிறது அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். வட்டி மட்டும் தானே வேணும். அப்ப வந்து 25 கால்குலேட் பண்ணாலே போதும். 25.44 அமௌண்ட் வேணும்னா 125 எடுத்துக்கணும்ப்பா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா 25.44 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு சால்வ் பண்ணிடலாம். எப்படிப்பா இங்க பாருங்க, 25% ஆஃப் 5000, 25.44% ஆஃப் 5000 அப்படின்னு போட்டா போதும். இதானப்பா இங்க இருக்கு, கரெக்டா இல்லையா? 2 ஜீரோ கேன்சல் பண்ணா கூட பண்ணிக்கலாம். 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 50 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க, 50 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன சொல்லியிருக்கேன் நானு, ஒரு நம்பரை 50 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன செய்யலாம், 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்படியே 4 2 2 2 4 7 2 14 2 2 4. சரியா? என்னப்பா வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சா? வந்துருச்சா இல்லையா? இந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிரும்ப்பா. ஓகேவா? ஏன்னா 50 மல்டிபிள் பண்றோம் இல்லையா, அதனால கேன்சல் ஆயிடும். சந்தேகம் இருந்தா மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1272 rupees. இது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீ பாருங்க, மல்டிபிள் பண்ணி கூட காமிக்கிறேன். 2544 5 ஆல 50 ஆல மல்டிபிள் பண்ணா ஒரு ஜீரோ அப்புறம் சேர்த்துக்கலாம். 5 ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ 4 5 20க்கு 0 மீதி 2, 4 5 20 பிளஸ் 2 22. அடுத்து என்ன வரும், 5 5 25, 25 பிளஸ் 2 என்ன ஆகும், 27க்கு 7 மீதி 2 இருக்கும். 5 2 10, 10 பிளஸ் 2 12. சரியா? அடுத்து என்ன பண்ணோம், இங்க 50க்கு ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, 5 ஆல தான் மல்டிபிள் பண்ணிக்கோ, இன்னொரு ஜீரோ சேர்த்தாச்சு. 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா, ஏன்னா 25.44 இருக்கு. ஸோ அப்ப 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1272 rupees. இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? புரியுதாப்பா? புரியுதா புரியலையா? புரியுது சார். திரும்ப இங்க பாருங்க, இன்னொரு சிம்பிளா சொல்றேன். இப்ப வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க சொல்லிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 12 விட்டுருங்க, அதே அமௌண்ட் 5000 எடுத்துக்கோங்க. சரியா? 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணலாமா? 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணலாமாப்பா? சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், +10 +10. சரியா? இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், +10 +10 வேல்யூ என்னப்பா வரும், +24. செகண்ட் ஸ்டெப் பிளஸ் இன்டு பிளஸ் Plus, sir. தேர்ட் ஸ்டெப் என்ன வரும், 1. மல்டிபிள் பண்ணி 100. 10 into 10 100. 100 by 100 100 divided by 1, sir. 1. ஸோ மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 21, sir. 21% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ண போதும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 21% ஆஃப் 5000 பெர்சன்ட் 21 into 50 மல்டி பண்ணா போதும். 21 into 5 பா, 21 into 5 என்ன பேர் சொல்லுங்க, 21 into 5 இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க பாருங்க. 25 100 21 105 கடன் வந்துடணும்ல, 105. சரியா? இன்னொரு ஜீரோ இருக்கு இல்லையா, சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், 1050 ரூபாய். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா எப்படின்னு? அவ்வளவுதான், சிம்பிளா ஃபார்முலா எல்லாமே சால்வ் பண்ணலாம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் நான் அடுத்து வரக்கூடிய சம்ஸ்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எந்த சம்முக்கு எதை யூஸ் பண்ணா நமக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா வச்சும் போடலாம், இந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் 2 மெத்தட் இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறேன்ப்பா. நீங்க எதை யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, பாருங்க, எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் எழுதிக்கோங்கப்பா. கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on rupees 5000 for 1.5 years. At 4% per annum. Interest being calculated half yearly.
இன்ட்ரெஸ்ட் பீயிங் கால்குலேட்டட் ஹாஃப் இயர்லி. அவ்வளவுதான். நோட் பண்ணிட்டீங்களா? தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. ரூபாய் 5000க்கு ரூபாய் 5000க்கு 4% ஆண்டு வட்டி வீதத்தில் 4% ஆண்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டீங்களாப்பா? ஹலோ. எஸ் சார். ஓகே. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சார் அப்படின்னு பாருங்க. நான் இப்ப வேற மெத்தட் சொல்றேன். இங்க பாருங்க, ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலால என்ன பண்ணுவோம்? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதுற இடத்துல R/2 போடுவோமாப்பா? R/2 போடுவோமா ஃபார்முலால? ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்ப என்னன்னா வட்டியை வந்து பாதி ஆக்குறோம். கரெக்டா? அந்த கான்செப்டை மறந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? கொடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பாதியா வகுத்துக்கணும். அப்ப R என்ன கிடைக்கும்? 4/2 அப்படின்னு என்ன வரும்பா? 2%. புரியுதுங்களா? 2% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா எடுத்துக்கணும். இந்த 4% எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் கொடுத்தனால கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுத்தா அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க 4% அப்படிங்கிறது இப்ப ரேனம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 2% இப்ப எடுத்துக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சக்சசிவ் இன்க்ரீஸ் கான்செப்ட்ல பார்த்தோம் இல்லையா? எங்க பார்த்தோம்? அடுத்தடுத்து இன்க்ரீஸ் கூடுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சக்சசிவ் இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம். என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, அமௌண்ட் இப்ப 5000 அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. அது என்ன ஆகுது? 2% கூடுது. ஏற்கனவே 100% தான் இருக்கிறது. 2 கூடுது அப்படின்னா 102. 102/100 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து என்ன? இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அடுத்த வருஷத்துக்கு என்ன ஆகும்? திரும்ப ஒரு 2% கூடுது இல்லையா? அப்ப அகைன் 102/100. இப்படி எழுதி ஞாபகம் இருக்கா? சக்சசிவ் இன்க்ரீஸ் மாடல்ல பெர்சன்டேஜ் எழுதி இருக்கு. ஞாபகம் இருக்காப்பா? இருக்கு சார். இது வந்து ஃபர்ஸ்ட் அரையாண்டுக்கு, ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு. அடுத்து இது என்னது? செகண்ட் 6 மந்த்துக்கு. சரியா? இது ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்ட். அடுத்து என்ன பண்ணணும்? மூணாவது தடவை இந்த 2% கூடும் இல்லையா? தேர்ட் 6 மந்த்துக்கு 102/100. இவ்வளவுதான். இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த 5000த்துக்கான மொத்தம் அமௌண்ட் எவ்வளவுன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணலாமா? இங்க பாருங்க, 2 0 கேன்சல். அடுத்து என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு 50 2 50 100 எழுதிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு 2 51 102 எழுதலாமா? கரெக்டாப்பா? 51 102 வந்துடும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, இதை கேன்சல் 102 50 கேன்சல் பண்ணலையா? 51 102 என்ன வரும்? 52 100 அப்படின்னு வந்துடும். திரும்ப இங்கேயும் 2 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 25 2 50 இங்க என்ன வரும்? 51 2 51 102 வந்துடும். சரியா? இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப என்ன இருக்கு? 51 × 51 × 51 மூணையும் மல்டிபிள் பண்ணணும். 51 × 51 × 51 மூணையும் மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ற கஷ்டமா இருக்குன்னா 51 ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 60 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சுக்கணும். ஸ்கொயர் வந்து 60 வரைக்கும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? 51 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 51 ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? 51 ஸ்கொயர் யாருக்கா தெரியுமா? 50 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 2500. 2500. 51 ஸ்கொயர்னா 2601. இங்க பாருங்க, இது ஈஸி தான். 51 ஸ்கொயர்ல இருந்து 60 ஸ்கொயர் வரைக்கும் எழுதுறது ஈஸி தான். நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 51 ஸ்கொயர்னா 2601. 52 ஸ்கொயர் அப்படின்னா சரியா 2704. 53 ஸ்கொயர் அப்படின்னா 2809. 54 ஸ்கொயர் அப்படின்னு என்ன வரும்?
என்னப்பா வரும் சொல்லுங்க. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு கேட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். என்ன வரும் 54 ஸ்கொயர்னா? 2916. எஸ் 16. ஏன்னா இங்க பாருங்க இந்த யூனிட் டிஜிட்டோட ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சரியா? ஓகே. அப்ப 55 ஸ்கொயர் 3025. 3025. 56 ஸ்கொயர் 31 3160. 36. 36. ஆமா. 57 ஸ்கொயர் 3249. 3249. ஓகே. 58 ஸ்கொயர் 3364. 64. 59 ஸ்கொயர் 3481. சரியா? 50 ஸ்கொயர் சாரி 60 ஸ்கொயர் 3600. 3600. இந்த இடத்துல மட்டும் 35 போட்டக்கூடாது. 36 RR 36 இல்லையா? 3600. ஏன்னா இங்க 81 வரைக்கும் வந்துருச்சு. அப்ப அடுத்து என்னது 00 தான் வரும். அப்ப 3600. 3500 இல்ல 3600 நோட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு 51 ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். அதை மட்டும் 51 பெருக்கினா போதும். அப்ப 2601 சரியா இன்டு 51. ஓகே. மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணிட்டு 25ஆல டிவைட் பண்ணணும். இதை ஈஸியா டிவைட் பண்ணலாம். எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க. இப்ப 25ஆல வகுக்கிறது என்ன பண்ணலாம்னா 4ஆல பெருக்கி ஆக்சுவலி 25 என்ன பண்ணலாம்ப்பா 100 அதாவது 25 எப்படி எழுதலாம்? மேல வந்து இதை கேன்சலேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்ப்பா 100ஆல பெருக்கி 4ஆல வகுத்துடலாமா? 100/4 எழுதலாமா? 25 100/4 எழுதலாம்ப்பா. எஸ் சார். Yes, sir. அப்ப என்ன பண்ணலாம், இது 25 100/4 எழுதுனா தலைகீழா எழுதும்போது என்ன ஆகும் 4/100 வந்துரும். அப்ப 2601 into 51 into 4 மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்ல 2 ஜீரோ தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். சரியா? இப்ப 51 into 4 ஈஸியா மல்டிபிள் பண்ணிடலாம். எவ்வளவு வந்துரும் 5 நாள் 20. அடுத்து என்ன வரும்ப்பா ஒரு நாள் 4 204 வந்துரும். அப்ப 2601 into 204 இதை மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம் ஃபைனலா புள்ளி வச்சுக்கலாம். இங்க பாருங்க இது மல்டிபிள் பண்றது ஈஸி தான். 4 டேபிளால மல்டிபிள் பண்ணலாம். 1 4 4 திரும்ப 0 அப்படியே இருக்கும். 0 வந்துரும். 6 நாங்க 24க்கு 4 மீதி 2 4 2 8 8 + 2 என்னப்பா 10. அடுத்து 0 அப்படியே ஃபுல்லாவே 0 தான் வரும். அது மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்தானம் தள்ளி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 2 2 அடுத்து 0 6 2 12க்கு 2 மீதி 1. அடுத்து என்ன வரும் 2 4 + 1 5. அப்ப ஃபைனல் என்ன வரும் 4 0 6 0 3 5 அப்படி வருமா? 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 100ஆல வகுக்கிறதுனால. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 5306.4 வரும். சரியா? இது வந்து மொத்த அமௌண்ட் ருபீஸ். அப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா A - P இல்லையா? அப்போ சிஏ காம்பவுண்டேஷன் வரும் 306.4 அப்படின்னு வரும். கிளியரா? கிளியராப்பா? சார் கஷ்டமா இருக்கா? சொல்லுங்கம்மா கஷ்டமா இருக்கா? எஸ் சார். பெருக்கிறது கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் என்ன ஃபீட்பேக். சார் பெருக்கிறது கஷ்டமா இருக்கு சார். அப்படிதானே சொல்ல வரீங்க? ஹலோ. எஸ் சார். எனக்கே தெரியுதே கஷ்டமா இருக்குன்னு எனக்கே தெரியுது. அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேறீங்க? கஷ்டமா தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க 51 51 வரனால கஷ்டமா இருக்கும். சரியா? இந்த கொஸ்டின்ல இதே சிம்பிளா ஏதாவது இருக்கு 10 10 10 இருந்துச்சு என்ன பண்ணிடலாம் 1000 போடலாம். சோ இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா இதெல்லாம் சொல்றேன் எந்த மெத்தடை எங்க யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சரியா? அப்ப இது வந்து ஒரு வகையான மெத்தட். இப்படியும் சால்வ் பண்ணலாம். இது சக்சஸிவ் இன்க்ரீஸ் மாடல் பெர்சன்டேஜ்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அது மாதிரி இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி கணக்குகள் சிம்பிளா வந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். இதை நீங்க வந்து எல்லா டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை மட்டும் கரெக்டா பிடிச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்கப்பா. வெரி சிம்பிள் கூட நீங்க போட்டு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதே சம நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ண போறோம். பாருங்க இங்க பாருங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க பிரின்சிபல் 5000 rupees. கரெக்டா? ஹலோ. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்தாங்க 4% per annum. 4% per annum. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளவு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் 1.5 வருஷத்துக்கு. என்ன எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1.5 years கொடுத்துருக்காங்களா 1.5 years. சரியா? ஓகே. என்ன கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாப்பா?
Yes, sir. ஓகே, இங்க பாருங்க, கிளியரா லிசன் பண்ணிக்கோ. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. சரியா? எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. எந்த சம்முக்கு உங்களுக்கு எதை யூஸ் பண்ணா உடனே ஆன்சர் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிக் பண்ணிக்கோங்க. சரியா? அது நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துரும். இந்த மெத்தட் வந்து நீங்க எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். ஈஸியான சம்முக்கு யூஸ் பண்ணலாம், டிஃபிகல்ட்டான சம்முக்கு யூஸ் பண்ணலாம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, இது ரொம்ப சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹாஃப் இயர்லி சரியா அப்படின்னு கொடுத்தனால அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதுனால ஆர் வந்து 4% அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும், நம்ம R/2 எழுதணும்னு சொன்னா R/2னா 4/2. அப்ப என்ன வரும்பா, 2% வரும். கரெக்டா? இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் சேஞ்சஸ் இல்ல. புரியுதாப்பா? இது ஏன் நம்ம 2ஆல டிவைட் பண்றோம்னு புரியுதா? Yes, sir. ஹாஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது கொடுத்ததால நம்ம டிவைட் பண்றோம். சரியா? இதே காலாண்டுக்கு ஒரு முறை. இப்ப என்ன சார் பண்ணணும், தனி வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரியே கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அது கண்டுபிடிக்கிறது சிம்பிள். என்ன பண்ணணும், இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 6 மந்த் I1 ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. I1 என்ன பண்ணணும், 2% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எதுக்குப்பா, 5000க்கு. அப்ப என்ன பண்ணணும், 2% ஆஃப் 5000. முதல் 6 மாசத்துக்கு 2% வட்டி. அப்ப 2% ஆஃப் 5000 எவ்வளவு வரும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. 100 rupees. அப்ப முதல் 6 மாசத்துக்கு 100 ரூபாய் வட்டி. அடுத்து என்ன செய்யணும், I2 கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் 6 மந்த் 5,000 plus 100, 5,100 க்கு 2% ஆஃப், இந்த பெர்சன்டேஜ் மாறாதுப்பா, 2% தான். 2% ஆஃப் இந்த அசல் 5,000 பிளஸ் இந்த வட்டி 100 ரூபாய். அப்ப 5,100. கிளியரா? இப்ப சொல்லுங்க எவ்வளவு வரும் I2? 102 sir, 102. கேன்சல் பண்ணீங்கன்னா 102 rupees. கிளியரா? அடுத்து தேர்ட் 6 மந்த் I3 கண்டுபிடிக்கணும் இல்லையா, மூணாவது 6 மாசத்துக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், 2% ஆஃப் என்ன வரும், 5100 எதை சேர்த்துக்கணும், 5202. 102 சேர்த்துட்டீங்கன்னா 5202 வந்துரும். இப்ப கண்டுபிடிங்க 2% என்ன வரும், அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 104.4 sir. 104.4. 104.04. கரெக்டா? Yes sir. இங்க பாருங்க, 2ஆல 5202 2ஆல மல்டிப்ளை பண்றேன். என்ன வரும், 2 2 4 0 அப்படியே வந்துரும். 2 2 4 5 2 10. அடுத்து என்ன பண்றேன், 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா பெர்சன்டேஜ்னால நம்ம 0 0 கேன்சல் பண்றோம் இல்லையா, அது மாதிரி 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். பண்ணா வச்சா என்ன வரும், 104.04 வரும். இதுதானே கரெக்ட்? இது I3. Yes sir. கிளியரா? இப்ப என்ன பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 3 வட்டியும் கூட்டிடணும். I1 பிளஸ் I2 பிளஸ் I3 கூட்டினா போதும். எவ்வளவு வரும், 100 பிளஸ் 102 பிளஸ் 104.04. கூட்டினா என்னப்பா வரும், 100 5306.04 sir. 04. மொத்தம் கூட்டினா என்ன வரும், 5306 அமௌண்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் தானே கேக்குறாங்க, வட்டியை மட்டும் கூட்டினா போதும். 306. Yes sir, yes sir. 306 sir. 6.04. கரெக்டா? இதுதானே Yes, sir. முன்னாடி சால்வ் பண்ணோம் போன ஸ்லைட்ஸ்ல. இங்க பாருங்க, இதானே நீங்க சால்வ் பண்ணிருக்கோம். 306.04. Yes sir. Yes sir. இந்த 04. ஓகேவா? 04 பா, அதானப்பா சால்வ் பண்ணிருக்கோம். வந்திருக்கா? இவ்வளவுதான். இது வந்து சிம்பிள் மெத்தட். புரியுதுங்களா? Yes sir. இது ஈஸியா இருக்கா? Yes sir. Yes sir. இது ஈஸியா இருக்குல்லப்பா. இங்க பெருக்கல் பிரச்சனையே வராது உங்களுக்கு. சரியா? 51 பெருக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, இங்கெல்லாம் அந்த மாதிரி வராது, பிரச்சனை வராது. சிம்பிளா பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம், டக்குன்னு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றோம், 2% ஆஃப் 5000 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2% ஆஃப் 5000. ஓகேவா? அப்ப 100 இதை மட்டும் தான் எழுதணும். சரியா? அப்போ பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா இது மட்டும் தான் சிம்பிளா 2% ஆஃப் 5000 நீங்க கூட எழுதிருப்பாங்க. எவ்வளவு வரும், 2% ஆஃப் 5000 100 rupees. அந்த 100 சேர்த்துக்கிறோம். அப்ப 2000 ஆஃப் 5100, 2% ஆஃப் 5100 102 ரூபாய். அடுத்து என்ன பண்ணணும், இதை சேர்த்துக்கணும் இல்லையா, அப்ப 2% ஆஃப் 5202. அப்ப எவ்வளவு வரும், 104.04 வரும். அப்ப 104.04. இதை மட்டும் எழுதி கூட்டினீங்கன்னா 306.04 அப்படின்னு இதை மட்டும் தான் செய்யணும். உங்களோட பேப்பர்ல ரஃப் ஷீட்ல இது மட்டும் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா?
Yes, sir. ஓகே. இத்தனை ஸ்டெப்பும் எதுக்கு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம்னால நீங்க எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து வந்து போக இந்த மாதிரி சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமாப்பா? Yes, sir. Yes, sir. ஓகே. அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்கப்பா இங்கிலீஷ் மீடியம். In what time will rupees 2000 amounts to 2420. 2000 amounts to 2420. 2420 at 10% per annum. At 10% per annum compound interest. சரியா? என்னப்பா கேட்டிருக்காங்க? இத்தனை வருஷத்துல அந்த அமௌண்ட் at what time, எத்தனை ஆண்டுகள், number of years, எத்தனை ஆண்டுகள் அதான் கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரூபாய் 2420 ஆகும். ரூபாய் 2420 ஆகும். இதான் கொஸ்டின். இங்க பாருங்க, இதுல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் ஆனுவலி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி எல்லாம் கொடுக்கல. அப்ப என்ன எடுத்துக்கணும்ப்பா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டிடுறாங்க. அப்படிங்களா? அப்படியேப்பா புரியுதா புரியலையா? ஹாஃப் இயர்லி ஏதாவது கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க என்ன நமக்கு கேட்டிருக்காங்க? n கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, போன சம் மெத்தடே சால்வ் பண்ணலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமாப்பா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளவு? 2420, பிரின்சிபல் 2000. மைனஸ் பண்ணா என்ன வரும்? 420. சரியா? 420 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச மெத்தட்ல போன சம் மாதிரி சால்வ் பண்ணலாம். 2000 rupees தான பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க? 10%. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணீங்கன்னா I1. ஃபர்ஸ்ட் இயருக்கு I1. சரியா? ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணணும்? I1னா 10% ஆஃப் 2000. எவ்வளவு வரும்? 10% ஆஃப் 2000 200 rupees. 200 rupees. அடுத்து செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும்? I2 10% ஆஃப் 2000. 2200. 200 plus 200 சேர்த்துக்கணும். அப்ப 2200. ஆன்சர் என்ன வரும்? 220 sir. 220. சரியா? 220 rupees. இப்போ மொத்தம் I1 I2 ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுப்பா? 420. I1 வந்து 200, I2 வந்து 220. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா காமன் இன்ட்ரெஸ்ட் வந்துருதா? 420. Yes sir. Yes, sir. வந்துச்சுல்லப்பா? Yes sir. அப்போ எத்தனை வருஷம்ப்பா? 2 வருஷம். அப்ப என்னோட வேல்யூ என்ன? 2 years. எவ்வளவுதான்ப்பா? சிம்பிளா சால்வ் பண்ணலாம். 2 years. Any doubt? No sir. No, sir. ஓகே. புரிஞ்சு இல்லையா? அப்ப இந்த மெத்தட் ஈஸியா இருக்காப்பா? Yes sir. Yes, sir. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து வந்து இன்னொரு சம் எழுதிக்கோங்க. அடுத்த சம் எழுதிக்கோங்கப்பா. இங்கிலீஷ் மீடியம். A principal becomes 2028 rupees in
in 2 years. In 2 years. At 4% per annum compound interest. At 4% per annum compound interest. Find the principal. Find the principal. இங்க பாருங்க, இவ்வளவுதான். தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது. 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. எழுதிட்டீங்களாப்பா? அமௌண்ட் தான்ப்பா கொடுத்துட்டு இருக்காங்க, பிரின்சிபல் உங்களுக்கு கேட்கறாங்க. புரியுதுங்களா? 2 வருஷத்துக்கு அப்புறம் 4% வட்டி விதத்துல நமக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு அசல் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 2028 மாறுது. சரியா? அப்ப எவ்வளவு பிரின்சிபல், எந்த அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறாங்க. பிரின்சிபல் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? போன சம் மாதிரி சால்வ் பண்ண முடியுமா? போன சம்ல பாத்தீங்க அப்படின்னா 2 சம்லயும் பிரின்சிபலுக்கு தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த வட்டியை கணக்கிட்டு இருப்பீங்க. இப்ப 2000 கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் உங்களால? 2000 வந்து 4% ஆஃப் 2000 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணலாம், அந்த வட்டியை சேர்த்து 4% ஆஃப் 2000 ஒரு 200 அது மாதிரி போட்டு போடலாம். பட் இங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா? அசல் கொடுத்துருக்காங்களா? அசல் குடுக்கலைன்னா அப்ப என்ன சார் செய்யலாம்னா, இதுதான் நான் முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, சக்சசிவ் இன்க்ரீஸ் மெத்தட். அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி பாருங்க, இங்க பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும், சரி பிரின்சிபல் வேணும் இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டே நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, மொத்த தொகை தான் நமக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. பிரின்சிபல் தெரிஞ்சா தானே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இங்க பாருங்க, என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் ஒரு அமௌண்ட்ப்பா, அந்த அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ்ங்கிற அமௌண்ட். அதுக்கு என்ன பண்றாங்க, வருஷம் 4% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப 104/100 இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. அடுத்த வருஷத்துக்கு திரும்ப ஒரு 104/100 வந்துடும். சரியா? எக்ஸ்னு ஒரு அமௌண்ட், அதாவது பி பிரின்சிபல் இன்டு 104/100 இன்டு 105/100, ஏன்னா 2 வருஷத்துக்கு. சரியா? இப்படி இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு கிடைக்குது? 2028. அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்ப இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா எக்ஸ் கிடைச்சிருமா, கிடைக்காதப்பா? அவ்வளவுதான், பிரின்சிபல் கிடைச்சிடும். இங்க பாருங்க, வாய்ப்பாடு தெரிஞ்சா ஈஸியா அடிச்சிடலாம். 25 4 100 இல்லையா? 25 4 100, 26 4 என்ன வரும்? 104. அதே மாதிரி இங்கேயும் 25 4 100, 26 4 104. கரெக்டா இல்லையாப்பா? ஓகே. இப்ப கேன்சல் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, 26 இங்க என்ன இருக்கு, 20 28 இருக்கு. தெரியலன்னா 2 டேபிளால கூட கேன்சல் பண்ணுங்க. இப்ப பாருங்க, 13 2 26 கேன்சல் பண்ணீங்கன்னா 13 2 26 வந்துடும். நீங்க என்ன பண்ணணும், 10 2 20, 1 2 2, 4 2 8, 1014 வந்துடும். திரும்ப என்ன பண்ணலாம், இங்கேயும் 13 2 26, நீங்க என்ன பண்ணலாம், 5 2 10, திரும்ப 1 கேன்சல் பண்ண முடியாது, அதனால 0 சேர்த்துக்கிறோம். 7 2 14, 507 வந்துடும். கரெக்டாப்பா? அடுத்து 13வது வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கணும்ப்பா. 13வது வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த 507 கேன்சல் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். இங்க பாருங்க, அப்படி தெரியலன்னா 13 இருக்கு, இங்க நமக்கு 7 யூனிட் டிஜிட் வந்து 7 இருக்கு. எந்த நம்பரை 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கும் 7 கிடைக்கும்? எந்த நம்பரை 3ஆல மல்டிபிள் பண்ணா யூனிட் டிஜிட் 7 கிடைக்கும்? 9. அவ்வளவுதான். சோ 9ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? 9 3 27க்கு 7, மீதி 2, 4 9 9, 9 பிளஸ் 2 என்னப்பா? 11. 117 தான் வருது. 117 தான் வரும். சரியா? அப்ப வரல. அப்ப 19 போட்டு பார்க்கலாமா? 19 போட்டா என்ன வரும்? இந்த 13 திரும்ப வரும். கரெக்டா? 19 போட்டா இப்பயும் உங்களுக்கு கூட்டினா வருமா? வராது. 29 போட்டா 29 போட்டா வருமா? என்ன வரும்? 32 6ன்னு வரும். அப்ப 7 தான் வரும், வராது. சரியா? 39 போட்டா 39 போட்டா 3 9 வரும் இல்லையா? 9 வரும், கூட்டினா 10, 0 வந்துடும். அப்ப செகண்ட் டிஜிட் 0, ஃபர்ஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் 7, 9 2 1 கூட்டினா 10 வரும். அப்ப 0, செகண்ட் டிஜிட் உங்களுக்கு 507 வந்துருச்சு.
அடுத்து என்ன பண்ணோம்? ஒரு 3 சரியா? 3 போட்டு பார்க்கலாம். அப்ப 1 பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 507 வந்துடுதாப்பா? எப்படி பெருக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூனிட் டிஜிட் வச்சு எப்படி சொல்லிடலாம். வாய்ப்பாடு தெரியல. பாருங்க 13 × 39 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 507 கிடைக்குது. ஸோ அப்போ 13 என்ன வரும்? 39 13 507. அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்ப இங்க பாருங்க 13 13 3 13 39. கிளியராப்பா? 3 13 39 தான்ப்பா. 13 சார் எஸ் சார் கேன்சல் 39 வந்துடும். சரியா? அப்ப என்ன வரும்? 3 மட்டும் தான் வரும். ஓகேவா? கீழே வந்து 25 25 இருக்கு. 25 × 25 ஸ்கொயர் என்னப்பா? 25 ஸ்கொயர் என்ன? 25 × 25 வேல்யூ 625. கரெக்ட் 625. இங்க ஏற்கனவே ரைட் சைடுல ஒரு 3 இருக்கு. 3 × 625. அப்ப x ஓட வேல்யூ என்ன? இதான் ஆன்சர். 3 × 625 எவ்வளவுப்பா? சார். இங்க பாருங்க 6 3 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 3 18 1800. அப்புறம் 25 × 3 என்ன? 1875. 1825. இதான் என்னப்பா? பிரின்சிபல். எக்ஸ்ங்கிறது அந்த வேல்யூ தான். அது பிரின்சிபல். கிளியரா? ஓகே. டேபிள்ஸ் படிக்கணும்ப்பா. 20 டேபிள் வரைக்கும் படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதுவே உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நான் இந்த ஸ்டெப் எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது இந்த ஸ்டெப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் வரப்ப நிறைய இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம லாஸ்டா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வச்சுட்டோம். ஓகேவா? கிளியராப்பா? இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம்? இதை சால்வ் பண்ணலாம். நமக்கு பிரின்சிபல் கொடுக்கல, அதனால அதை சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா தேவையில்லை. சரியா? ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க வர ஃபார்முலா யூஸ் பண்றது இல்லை. சரியா? ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாமா? எஸ் சார். எஸ் சார் ஓகே. ஓகே, இந்த சம் பார்ப்போம். இந்த சம் நீங்க தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஓகே, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் that Rahul would receive. That Rahul would receive if he invest rupees 8,000. If he invest rupees 8,000. Rupees 8,000 for 18 months. 18 months. 18 months at 10% per annum. At 10% per annum. The interest being calculated half yearly. The interest being calculated half yearly. தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ப்பா. தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் ராகுல் ரூபாய் 8,000 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் 10% ஆண்டு வட்டி வீதம் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? சார் 1262 சார்? 62 61? 61.
61 882 வரும். ஓகே 61 தான் சரியா? 1261 சார். என்னம்மா 1661? எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா பாருங்க, செக் பண்ணுங்க. சரி செக் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அமௌண்ட் பிரின்சிபல் நமக்கு தெரியும் சரியா? என்ன எத்தனை வருஷம், எத்தனை மாசம்ப்பா? 18 மாசம் கொடுத்தாங்க. 18 மாசம்னா எத்தனை வருஷம்? 1.5 ஆண்டுகள் கரெக்டா? எஸ் சார். Yes, sir. 1.5 ஆண்டுகள். ஸோ அப்ப 6 மாசத்துக்கு கணக்கிட்டுக்கலாம். 3 தடவை 6 மாசமா கணக்கிட்டுக்கலாம் சரியா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் அந்த வேலையை செஞ்சிடணும். ஹாஃப் இயர்லி அப்படிங்கறதுனால 10/2 அப்ப வேணப்பா 5%. இதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும், இல்லாட்டி மறந்துடுவீங்க சரியா? அப்ப 5%. அப்ப என்ன பண்ணணும், I1 கண்டுபிடிக்கிறதுக்கு 5% ஆஃப் 8000 எவ்வளவுப்பா இருக்கு? 8 5 40. டக்குன்னு சொல்லிடலாம். 8 5 40னா அப்ப 400. ஓகே I1 ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு 400. அடுத்து I2 என்ன பண்ணணும்? அகைன் 5% ஆஃப் 8000 plus 400. 8400. 2 0 கேன்சல் ஆயிரும். 84 into 5 எவ்வளவுப்பா? 420 420 420. நீ பாருங்க தெரியலன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா டிவைடட் பை 2 அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதுதான். அப்ப என்ன வரும்? 4 2 8 2 2 4 சரியா? அப்ப 420 rupees. அடுத்து I3 என்ன வரும்? 5% ஆஃப் 8400 இந்த 420 ஆட் பண்ணிக்கணும். 8820 சரியா? இப்போ என்ன பண்ணணும்? 5 கொடுத்தா அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஒரு 0 கேன்சல் பண்ணிருங்க, டிவைட் பண்ணிருங்க. என்ன வரும்? 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 441 rupees. மொத்தமா ஆட் பண்ணா என்னப்பா வருது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? 3 12 1200. இங்க ஒரு 20 இருக்கு, 41 1261 சரியா? இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கிளியராமா? எஸ் சார். ஈஸியா இருக்கா இல்லையா? Yes, sir. சார். அவ்வளவுதான். சரி அடுத்து போலாமா? இதே மாதிரி தான்ப்பா. கால் ஆண்டுக்குன்னு கேட்டா என்ன பண்ணிடணும்? 4 ஆல் டிவைட் பண்ணி இதே மாதிரி சால்வ் பண்ணிட வேண்டியதான் சரியா? இவ்வளவுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்த டைப் போலாம்ப்பா. எஸ் சார். Yes, sir. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. சரி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இது வந்து நீங்க ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலா நம்ம இந்த ஸ்டெப்ல போடலாம். பட் ஃபார்முலா யூஸ் பண்றது உடனே ஆன்சர் வந்துடும், சிம்பிளா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த அளவுக்கு சரியா? மத்த எக்ஸாம் பத்தி நான் பேசல. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கேட்டா 2 இயர்ஸ் தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் கொஸ்டின்ஸ். அதுக்கு மேல கேட்டது இல்லை சரியா? இல்லாட்டி 1 இயர் மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் கேட்காங்க, இல்லாட்டி 1 இயர் கேட்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் கேட்டது இல்லை. 3 இயர்ஸ் வரைக்கும் கேட்டது இல்லை சரியா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் கிடையாது. இந்த 4 கொஸ்டினுமே வந்து 2021 கேட்ட கொஸ்டின், 2021 கேட்டது. குரூப் 1ல இதுல வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2021 குரூப் 1ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா இதுல இருந்து சரியா? அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த வருஷம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல அந்த டிஃபரன்ஸ்ல வச்சு மட்டுமே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியா? ஸோ அதனால அதை சால்வ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமானது தான், ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரீசெண்டா வர்ற எக்ஸாம்ல எல்லாம் அந்த டிஃபரன்ஸ் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாகவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டினும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க சரியா? ஸோ ஃபார்முலா என்னப்பா? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னப்பா? ஃபார்முலா என்ன? D equal to P into R by 100 whole square. இது வந்து 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ்னா டிஃபரன்ஸ் equal to P into R by 100 whole square. கிளியரா? 3 இயர்ஸ் சொல்லிருக்கேன் ஃபார்முலா. 3 இயர்ஸ்னா டிஃபரன்ஸ் equal to இதேதான் P into R by 100 whole square போடணும். அடுத்து into 3 plus R by 100.
அப்படின்னு போடணும். இது வந்து 3 இயர்ஸ்க்கு. ஸோ மோஸ்ட்லி 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க, இது சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் போலாமா? ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம், the difference between compound interest and simple interest for rupees 5,000 at 4% rate of interest, 4% rate of interest for 2 years is அவ்வளவுதான். தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. அசல் ரூபாய் 5,000க்கு 4% வட்டி விகிதத்தில் 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு உள்ளே உள்ள வித்தியாசத்தை காண்க. தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. 2 இயர்ஸ் தான், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். டிஃபரன்ஸ் என்னப்பா ஃபார்முலா? பி அசல் எவ்வளோ? 5,000. ஆர் வந்து கொடுத்துட்டாங்க. என்னப்பா கொடுத்துருக்காங்க? 4%. 4/100 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். சரியா? இது சால்வ் பண்ணிட முடியும். அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 5,000 into 4/100 into 4/100 ஸ்கொயர்னால 2 தடவை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ 3 2 0 2 0 கேன்சல் ஆயிடுது. 4 50 50 2 50 100 4 2 2 2 4 4 × 2 8. அப்ப எத்தனை வருஷம்ப்பா? சரி, டிஃபரன்ஸ் என்ன? 8 ரூபாய். டிஃபரன்ஸ் வந்து 8 rupees. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ். இதான் சிம்பிள். சார் இதை வந்து நம்ம முன்னாடி போட்ட மெத்தட்ல சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ணலாம். டிஃபரன்ஸ்னு கேட்டனால இதுதான் சிம்பிள் மெத்தட். சரியா? ஃபார்முலா தான் சிம்பிள். பட் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கிடைக்கும், டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கிடைக்கும். சரியா? அது மூணுமே நீங்க எடுத்துக்கலாம். மேபி கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா 2 ஆப்ஷனுமே நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்? இது அந்த மெத்தட் தான் போய் ஆகணும். முன்னாடி சால்வ் பண்ண மெத்தட் தான் போய் ஆகணும். அதையும் நம்ம இப்போ எப்படின்னு போட்டுருவோம். சரியா? ஸோ அமௌண்ட் பிரின்சிபல் வந்து 5,000 கொடுத்துட்டாங்கப்பா. ஓகே, 4% per annum இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% ஆர் 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. n வந்து 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? I1 கண்டுபிடிக்க 4% ஆஃப் 5,000 பெர் annum தானே கால்குலேட் பண்றாங்க இல்லையா? எவ்வளவு வரும்? 4% ஆஃப் 5,000 200 200 200 rupees I1 ஃபர்ஸ்ட் இயருக்கு. I2 என்ன வரும்? 4% ஆஃப் 5,200 எவ்வளவு வரும்? 52 × 4 50 × 4 வந்து 100 4 × 2 8. அப்ப சாரி 50 × 4 வந்து 200 4 × 2 8 208 ரூபாய். கரெக்டாப்பா? மொத்தமா கூட்டினீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். I1 + I2 கூட்டினீங்கன்னா I1 வேல்யூ I2 வேல்யூ கூட்டினீங்கன்னா 408 ரூபாய் வரும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 4% ஆஃப் 5,000 ஃபர்ஸ்ட் இயர் கண்டுபிடிச்சீங்கன்னா 2 0 கேன்சல் ஆயிடும். 50 × 4 வந்து 100 200 200 rupees. இது வந்து 1 இயருக்கு. அப்ப 2 இயர்ஸ்னா × 2 அப்படி மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப என்ன வரும்? 400 rupees. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 208க்கும் சாரி 408க்கும் 400க்கும் டிஃபரன்ஸ் என்னப்பா? 8 rupees. கிளியரா? அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கேட்டுட்டு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இது மாதிரி நீங்க சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்காம டைரக்டா டிஃபரன்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்க ஃபார்முலா வச்சு போடுறதா ஈஸி. சரியா? சரியாப்பா? Yes, sir. அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes, sir. அடுத்த கொஸ்டின், find the rate of interest. எழுதிக்கோங்க. Find the rate of interest if the difference between compound interest and simple interest
on rupees 8,000 compounded annually for 2 years is rupees 20. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் கேட்டிருக்காங்க. இதே ஃபார்முலா தான், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. ரூபாய் 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி வீதம் காண்க. ஈஸி தான்ப்பா. இதே ஃபார்முலா தான். டிஃபரன்ஸ் 2 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? P into R by 100 whole square. P into R by 100 whole square. So அப்ப டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P ஓட வேல்யூ என்ன? 8,000. R by 100 இல்லையா? R ஓட வேல்யூ என்ன தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. 100 ஹோல் ஸ்கொயர்னால 100 into 100 எழுதிக்கலாம். R by 100 திரும்ப R by 100 எழுதிக்கலாம் 2 தடவை. சரியா? இங்க கேன்சல் 20 கேன்சல் ஆயிரும். அடுத்த நம்பர் கேன்சல் ஆகும். இங்க பாருங்க, 20 அடிக்கலாம் இல்லையா? 4 20 80, 5 20 100 அடிக்கலாம்ப்பா. 4 20 80, 5 20 100 அடிக்கலாமா? எஸ் சார். ஓகே. அடுத்து நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? 20 ரூபாய். அதையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் வந்து 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாள் 4 என்ன வரும்? 5 நாள் 20 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும் உங்களுக்கு? இங்கே R into Rன்னு இருக்கும், கீழே வந்து 5 இருக்கு, இந்த சைடு ஒரு 5 இருக்கு. ஸோ 5 ஈக்குவல் டு R ஸ்கொயர் பை 5ன்னு இருக்கும். ஸோ அப்போ 5 இங்கே வந்து என்ன வரும்? 5 ஸ்கொயர் வந்துடும். 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் வந்துடும். ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ R ஈக்குவல் டு 5%. அவ்வளோதான். சிம்பிளா இருக்கு இல்லையா? எஸ் சார். இந்த நம்ம இப்போ சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? இதுல ஒரு இது நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த கொடுத்துருக்க அந்த வேல்யூ, பிரின்சிபல் வேல்யூ பாருங்களேன். 8,000 5,000 இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களாப்பா? நம்ம நானே இப்பதான் நோட் பண்றேன். இத்தனை சம் சால்வ் பண்ணோம்ல, எல்லாத்துலயுமே பிரின்சிபல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 8,000 5,000 இந்த மாதிரி தான் அதிகமா வந்திருக்கு இல்லையா? ஆமா, ஏன்னா இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அப்ப சிம்பிளா தான் இது மாதிரி தான் கேட்கறாங்க. உங்களால ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டிஃபிகல்ட்டாலாம் கேட்கறது இல்லை. ஓகே. ஆமா, நம்ம ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சால்வ் பண்ணதுலயும் கூட அதே மாதிரி தான் வந்திருக்கு. 1000 இந்த மாதிரி 25,000 5,000 8,000 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரி, ஓகே, சரிப்பா. ஸோ இவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போலாமா? எழுதிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் பா, நோட் பண்ணிக்கோங்க. The difference between simple and compound interest on a certain sum of money. The difference between simple and compound interest on a certain sum of money for 2 years. At 2% per annum is rupees 4. Find the money. என்ன கேட்டிருக்காங்கப்பா? பிரின்சிபல்ஸ். அவ்வளவுதான். ஓகே, தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. 2% ஆண்டு வட்டியில் 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 4. எனில் அவற்றின் அசல் என்ன?
என்னப்பா ஆன்சர்? சேம் ஃபார்முலா 10,000, sir. 10,000. 10,000, sir. ஓகே கரெக்ட் தான். 4 into p into r ஓட வேல்யூ என்ன 2/100 into 2/100 வரும் சரியா. அப்போ 2 கேன்சல் ஆயிடும், இங்க 4 கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்போ p equal to 10,000 rupees. மா இந்த லாஸ்டா ரெண்டு சால்வ் பண்ணீங்க இல்லையா, இது ரெண்டுமே வந்து குரூப் 1 கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின் 2021 கேட்டது சரியா. ஸோ பாருங்க இது மூணுமே இப்போ சால்வ் பண்ணிட்டோம், 3 மாடலையும் ஒன்று சால்வ் பண்ணிட்டோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம், அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது சால்வ் பண்ணிருக்கோம், இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது சால்வ் பண்ணிருக்கோம். அந்த ஃபார்முலா என்ன இருக்கு, இந்த 3 தான் வேல்யூவே சரியா, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க, ரீசன்ட் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி கேட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இப்போ 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து மாடல் பேட்டர்னே மாத்திட்டாங்க, கடந்த 2 ஆண்டுகளா வந்து பேட்டர்ன் மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த மாடல்ஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணி பார்த்தாலே போதும் தான். ஓகேவா. உங்களுக்கு என்ன பண்றோம், இந்த 2023 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து இந்த உங்களுக்கு குரூப் 4க்கு வர்றதுக்குள்ள என்னென்ன எக்ஸாம்ஸ் டிஎன்பிசியில் கனெக்ட் பண்றாங்களோ அதுல வரக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் கிளாஸ்ல சரியா. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் கிளாஸ்லயும் வந்து ஒரு நாள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஞானகுமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் மட்டும் 2023லயும் 22லயும் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ண எக்ஸாம்ஸ், அதுல வந்து சிலபஸ் வந்து ரிலேட்டட் டு நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ்க்கு ரிலேட்டடா இருந்துச்சுன்னா மட்டும் அந்த கொஸ்டின்ஸை எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க, தமிழ் ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே. ஸோ அது வந்து நம்ம இப்போ பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்துறத விட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் அதிகமாக இருக்க போகுது சரியா. ஏன்னா அப்போதான் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும், எக்ஸாம் எப்படி கேட்கறாங்க ட்ரெண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண போறோம். அவர் வந்து ஞானகுமார் அப்படிங்கிறவர் வந்து பால்வளத்துறையில ஒர்க் பண்றாரு சரியா. போன தடவை குரூப் 4 கிளியர் பண்ணி பால்வளத்துறையில ஒர்க் பண்றாங்க, இப்போ திருச்சியில இருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் அந்த கிளாஸஸ் நடத்த போறாங்க. ஸோ நல்ல பர்சன்ஸ் வச்சு தான் நம்ம எல்லா கிளாஸஸ்மே கனெக்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ணாம எல்லா கிளாஸையும் ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணுங்க ஓகேவா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இன்னைக்கு நிறைய பேர் வரல, ஏன்னா நம்ம யூடியூப்ல போறதுனால வரலையோ நம்ம திரும்ப நம்ம வந்து ஏன்னா பாத்துக்கலாம் இப்போ வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தாட்ல வந்து நிறைய பேர் வராம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ண வேணாம் சரியா. ஓகே. ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், அதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெர்சன்டேஜ் பார்த்துட்டோம், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரே கோரிலேட்டடா வரக்கூடியது சரியா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் வச்சு பார்க்க போறோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம், அது ரெண்டும் ஒரு செட்டு. அடுத்து டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், ஃபைனலா சிம்பிளிஃபிகேஷன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரைக்குமே வந்து எவரி ஃப்ரைடே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு டிராவல் அந்த மாதிரி நாளைக்கு நான் என்னோட நேட்டிவ் போகிற மாதிரி இருக்கனால ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால நான் இன்னைக்கு Thursday வச்சிட்டேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சரியாப்பா. நியூவாக வரவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டெய்லி நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான் சரியா. ஓகேப்பா. ஸோ நல்லா படிக்கிறீங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகே, வேற கேட்கணுமா? No, sir. No, sir. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ மிஸ் பை. Thank you, sir. Thank you, sir.